வணக்கம். மற்றும் ஒரு காணொளியில உங்கள சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய தினம் எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதத்துக்கான கொடுப்பனவு தொடர்பான சில தகவல்களும், அதேபோல மீளாய்வு தொடர்பான சில விஷயங்களும். மிக முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி இப்படி வந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பேயபிள் ஸ்டேட்டஸ்ல இப்ப புது அப்டேட் ஒன்று வந்திருக்குது. புதுவிதமான ஒரு அப்டேட் உண்டு. இதுக்கு என்ன காரணம் என்ற விஷயங்கள தான் இன்றைய தினம் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பிரதேச செயலகங்கள் ரீதியாக சில கடிதங்கள் வந்து வருது. குறிப்பிட்ட சில பிரதேசங்கள்ல வருது, சில இடங்கள்ல வரல. அது ஏன் வருது? இப்படியான விஷயங்களையும் இன்றைய தினம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நீங்க இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படி என்று சொன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து பேசலாம். முதல்ல வந்து இந்த மாதத்துக்கான கொடுப்பனவு. இந்த மாதம் 4ஆம் தேதி அஸ்வஸ்ம கணக்குல வைப்பிலிடப்பட்டிருக்குது. வழமை போல நீங்க உங்களுடைய வங்கி கணக்குக்கு மாறுகின்ற போது அதனை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும். அடுத்தது வந்து மீளாய்வு தொடர்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மீளாய்வும் இந்த கடிதம் வரக்கூடிய விஷயமும் 2மே வந்துட்டு ஒரு லிங்க் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, 2ஆம் கட்டத்துக்கு வந்து விண்ணப்பிச்சு அஸ்வஸ்ம கிடைக்காதவங்களுக்கு மீளாய்வு போய் கொண்டிருக்குது. அதாவது உங்கள் மேல ஆட்சேபனை, மேன்முறையீடு இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு மீளாய்வு நடக்குது. இந்த மீளாய்வை ஒட்டிதான் வந்துட்டு பிரதேச செயலக ரீதியாக அந்த பயனாளிக்கு, குறித்த பயனாளிக்கு வந்து ஒரு கடிதம் வந்து அனுப்பப்படுகின்றது. அந்த கடிதம் அனுப்பினதுக்கு பிறகு நேரடியா அவங்க வந்து பயனாளி வந்துட்டு பிரதேச செயலகத்துக்கு போயிட்டு மீளாய்வை மேற்கொள்றதோ அல்லது பயனாளியுடைய வீட்டுல வந்து நடக்கிறதோ ஒவ்வொரு பிரதேசங்களுக்கு ஏத்த மாதிரி இது நடந்துட்டு இருக்குது. அடுத்தது வந்து சில இடங்களுக்கு வருது, எங்களுக்கு வரலன்ற மாதிரி இருக்கு. இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, சில பிரதேச ரீதியாக வந்து இந்த செயல் வந்து இந்த நடைமுறை வந்து தொடங்கிட்டுது இந்த செயல் திட்டம். சில இடங்கள்ல வந்துட்டு இனிமே வந்து தொடங்காததால தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த கடிதம் வரல. அதனால சில சில மாகாணங்கள்ல சில சில இடங்கள்ல வந்து இது வந்து இப்ப போய்க்கொண்டிருக்குது. இது வந்து இந்த மீளாய்வுக்கான கடிதமாக இருக்குது. அடுத்தது வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. பேயபிள் ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு புதுசான ஒரு அப்டேட்டுக்கு வந்து மாறி இருக்குது. இப்ப நீங்க இந்த திரையில பார்த்திருக்கக்கூடிய மாதிரியாக இந்த ஸ்கிரீன்ஷாட்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்படியான ஒரு அ அப்டேட் வந்துட்டு சிலருக்கு வந்து கிடைத்திருக்கலாம். இதுக்கு வந்து இத வந்து நிறைய பேர் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி, இதுக்கு என்ன அர்த்தம்? எங்களுக்கு இப்படி வந்துட்டா காசு கிடைக்குமா? இந்த மாதிரியானத கேள்வி எல்லாம் வந்துட்டு நிறைய எழுந்திருக்குது. இப்படி வந்தா என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த காரணங்கள பார்க்கறதுக்கு முன்னால, இது யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னா, இது வந்துட்டு 1ஆம் கட்டம். அதாவது அஸ்வஸ்ம 1ஆம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சு கிடைக்காம இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு புதிய அப்டேட் வந்து மாறி இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து நீங்க 1ஆம் கட்டத்துக்கு அஸ்வஸ்மைக்கு விண்ணப்பிச்சிருப்பீங்க. சில பேர் தெரிவாகி இருப்பீங்க, சில பேர் தெரிவாகாம இருந்திருப்பீங்க. சில பேருக்கு மேல மேன்முறையீடுகள், ஆட்சேபனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்திருக்கும். இது எல்லாத்தையுமே வந்துட்டு மீளாய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்றது ஒரு நியதி. இருந்தாலுமே வந்துட்டு சில இடங்கள்ல மேன்முறையீடுகள் இது தொடர்பாக நடக்கவே இல்ல. சில இடங்கள்ல மேன்முறையீடுகள் நடந்து அவங்களுக்கு லாஸ்ட்டா வந்து ஒரு பெண்டிங் பேமெண்ட்டுமே வந்துட்டு கொடுக்கப்பட்டிருந்தது. அவங்க தெரிவாகி ஒரு பேமெண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. சில இடங்கள்ல வந்துட்டு இதுக்கான மீளாய்வுகள் வந்துட்டு அப்படியே நடத்தப்படாமலே வந்து இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய இந்த பெண்டிங்ல இருக்கக்கூடிய இந்த மீளாய்வு தான் அதுதான் வந்துட்டு இப்ப வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்குது. இப்ப நிறைய காலமாக வந்துட்டு இவங்க வந்து மேன்முறையீடு செய்திருப்பாங்க. இப்படி செய்திருக்கின்ற சந்தர்ப்பத்துல மீளாய்வுக்கு உட்படுத்தப்படாம இருக்கின்ற சந்தர்ப்பத்துல அது நீண்ட நாட்களாக இருந்தபடியா சிஸ்டத்துல வந்து ஓட்டோவாகவே வந்துட்டு அது சஸ்பெண்ட் ஆயிருக்குது. அப்படி சஸ்பெண்ட் ஆனவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரியான ஒரு அப்டேட் வந்து பேயபிள் ஸ்டேட்டஸ்ல வந்து மாறி இருக்குது. இப்ப இப்படி ஸ்டேட்டஸ் மாறி இருக்கிறதால இதுக்கு இப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுவுமே குழம்ப தேவையில்ல. இது வந்து அதிகாரிகள் மட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது மாறி இருக்கிறபடியால இப்ப வந்து உங்களுக்கு தெரியும் அஸ்வஸ்மல வந்துட்டு புதிய டைரக்டர் வந்து மாறி இருக்கிறாங்க. இவங்க மாறினதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் புதிய அப்டேட்டுகள் வந்து கிடைச்சிருக்குது. இவருடைய ஆலோசனையின் பெயர்ல இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்துட்டு மேற்கொள்ளப்பட போகுது. அப்படி மேற்கொள்ளப்படுகின்ற சந்தர்ப்பத்துல அது தொடர்பாக புதிய அப்டேட் கிடைக்கிற சந்தர்ப்பத்துல உடனடியாக உங்களுக்கு அறிய தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். இப்ப 2ஆம் கட்டத்துக்கான மீள் பரிசீலனை நடந்து கொண்டிருக்குது. அது முடிந்ததுக்கு பிறகு இதற்கான வேலை திட்டங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட போகுது. அதாவது 1ஆம் கட்டத்துல இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் மாறி இருக்கக்கூடியவங்க, 1ஆம் கட்டத்துல மீளாய்வுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து ஆரம்பிக்கப்பட போகுது.
இது தொடர்பான புதிய அப்டேட் வருகின்ற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு அறிய தரத்துக்கு தயாராக இருக்கிறேன். நன்றி.